வணக்கம். கரோலியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சடுதியாக வீழ்ச்சியடைந்த முட்டை விலை. மாவை சேனாதிராஜாவின் உடல்நிலை தொடர்பில் வெளியான தகவல். மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும், நாமல் தெரிவிப்பு. குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பாடசாலை மாணவன் உயிரிழப்பு. ஜனாதிபதியின் யாழ் வருகை வெடிக்கவுள்ள போராட்டம். யாழ் இளைஞனை வெளிநாடு அனுப்புவதாக மோசடி செய்த ஆசிரியர். சடுதியாக குறைவடைந்த தங்க விலை. ரூபாவின் பெறுமதியில் மாற்றம். கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது சந்தையில் முட்டை விலைகள் வேகமாக குறைவடைந்துள்ளன. அதன்படி சில்லறை சந்தையில் ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை பதிவாகியுள்ளது. சமீப காலமாக முட்டை விலை அதிகரித்து வருவதனால் மாற்று உணவுகளுக்கு பழகிவிட்டதாக நுகர்வோர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக முட்டையின் விலை மீண்டும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா இன்றைய தினம் உடல் சுகையினம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை மோசமடைந்து வருவதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மாவை சேனாதிராஜா தற்போதும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை வீட்டில் விழுந்த நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு எடுக்கப்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனையில் தலையில் கணிசமான அளவில் இரத்தப்பெருக்கு இருப்பதை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் பணிப்பாளர் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மொட்டு கட்சியுடன் மோத முற்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்பதனை எதிர்த்தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி மன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான காரியாலயத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போதே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எமது கட்சிக்கான ஆதரவும் மக்கள் கூட்டமும் அதிகரித்து வரும் அதே நேரம் பிரச்சனைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. நாம் அரசியல் செய்கிறோம், எமக்கு தனிப்பட்ட நோக்கங்கள் கிடையாது. எனினும் சில அரசியல் கட்சிகள் அடக்குமுறையால் தான் அரசியல் செய்ய முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றன. இவர்களிடம் நாட்டை முன்னேற்றும் திட்டங்கள் எதுவும் கிடையாது. இவ்வாறான செயற்பாடுகளினால் இந்த அரசாங்கத்திற்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க நேரம் போதவில்லை என்றே தெரிகிறது. சுங்க திணைக்களத்தில் பணியாற்றிய ஒருவர் ஜனாதிபதியின் செயலாளராக நியமிக்கப்பட்டும் கூட நாட்டில் கொள்கலன் பிரச்சனை இருந்து கொண்டுதான் உள்ளது. அதேபோல் அனுராதபுரத்தின் விவசாய குடும்பத்திலிருந்து ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். நெல்லுக்கான உத்தரவாத விலையை வழங்குவதாக கூறியும் கூட இன்னமும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. எமக்கு யாருடனும் மோத வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் எம்முடன் மோத எவரேனும் ஒரு தரப்பு முற்பட்டால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். புசல்லாவ பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புசல்லாவ பிளாக் ஃபாரஸ்ட் தோட்டத்தில் பாடசாலைக்கு சென்று பெற்றோருடன் வீடு திரும்பிய மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதனையடுத்து குறித்த மாணவர்கள் கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தரம் 4 கல்வி பயிலும் 8 வயது நிரம்பிய பாடசாலை மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை புசல்லாவ மற்றும் கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகையை முன்னிட்டு வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளனர். யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பை மேற்கொண்டு வடமாகாண பட்டதாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் கீனா டெனிசன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு சரியான வகையில் இதுவரை எந்தவொரு தரப்பினரும் தீர்வை தரவில்லை. வடக்கின் ஆளுநரிடமும் பல தடவைகள் கோரிக்கை முன்வைத்திருந்தும் அவரும் எம்மை கண்டு கொள்ளாதவராகவே இருந்து வருகிறார். இந்த நிலையில் வேலையற்ற பட்டதாரிகளாகிய நாம் நாளை முதல் 31ஆம் தேதி வரை எமது பிரச்சனைகளை வெளிக்கொணரும் வகையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம்.
குறிப்பாக எமது 3 நாள் போராட்டமானது 29ஆம் திகதி அதாவது நாளைய தினம் பசுமை தானம் எனும் தொனிப்பொருளில் மரக்கன்றுகள் விநியோகித்தலுடன் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபம் முன்றலில் ஆரம்பிக்கப்படுவதுடன் 30ஆம் திகதியன்று கலைத்தூது கலையரங்கில் இரத்த தான முகாமும் நடைபெறவுள்ளது. இறுதி 31ஆம் திகதியன்று ஜனாதிபதியின் யாழ்ப்பாண வருகையை முன்னிட்டு மாவட்ட செயலகம் முன்பாக பட்டதாரிகள் ஒன்றிணைந்து ஜனாதிபதிக்கு எமது நிலையை எடுத்துக் கூறும் வகையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாணம் தழுவிய ரீதியில் உள்ள பட்டதாரிகளின் சார்பில் ஒலிக்கும் குரலாக இது நடைபெறும் எனவும் எமது இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க அனைத்து தரப்பினரிடமிருந்தும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சங்கத்தின் தலைவர் சசிதரன் கூறுகையில் வேலையற்ற பட்டதாரிகள் என்ற வகைக்குள் கலைத்துறையில் பட்டங்களை பெற்றவர்களே முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலைக்கு நாட்டின் கல்வி கட்டமைப்பே காரணமாக இருக்கிறது. நாட்டின் கல்வி திட்டத்தின் ஊடாக முறையான தகுதி திறனை நாம் கொண்டிருக்கின்றோம். எமக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனில் அதற்கு முழு பொறுப்பும் இந்த கல்வி திட்டத்தினை கொண்டிருக்கக்கூடிய அரசினதே ஆகும். வடமாகாணத்தில் இன்று பல்வேறு திணைக்களங்களில் வேலைவாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகிறது. இலங்கை அரச கட்டமைப்பின் பட்டப்படிப்பு மூலமே நாம் கல்வி தகுதியை பெற்றுள்ளோம். அதற்குரிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவே நாம் இவ்வாறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறோம். இதே நேரம் ஆளுநர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு எமது நிலைப்பாடுகள் அடங்கிய கோரிக்கை கடிதம் ஒன்றினை வழங்கியுள்ளோம். மேலும் அரசாங்கம் உருவாகி சில மாதங்களே கடந்துள்ளன. இந்த அரசாங்கமாவது எமக்கான தீர்வை தரும் என நாம் எதிர்பார்த்தோம். அதுவும் ஏமாற்றமாகவே இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி 68 லட்சம் ரூபாய் பண மோசடியில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த ஆசிரியர் இளைஞனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞனிடம் 68 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுள்ளார். பணத்தினை பெற்ற ஆசிரியர் நீண்ட காலமாக இளைஞனை வெளிநாட்டிற்கு அனுப்பி வைக்காதமையினால் பாதிக்கப்பட்ட இளைஞன் அது தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அவரின் முறைப்பாட்டின் பிரகாரம் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணையின் பின்னர் ஆசிரியரை கைது செய்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இளைஞனிடம் பெற்ற முழு பணத்தினையும் இளைஞனிடம் கையளிக்கிறேன் என மன்றில் கூறி பணத்தினை இளைஞனிடம் மீள கையளித்தார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,19,260 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 28,900 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,31,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 26,500 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,11,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 25,290 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 2,02,300 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி இன்று முறையே 294 ரூபாய் 18 சதமாகவும் 302 ரூபாய் 89 சதமாகவும் பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே 294 ரூபாய் 0.1 சதமாகவும் 302 ரூபாய் 77 சதமாகவும் காணப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளின் நாணயங்களுக்கு நிகராகவும் ரூபாவின் பெறுமதி இன்று வீழ்ச்சி கண்டுள்ளது. எவ்வாறெனினும் ஏனைய பல பிரதான நாட்டு நாணயங்களுக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.